ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர? காலேஜ் போயிட்டு வரேண்ணா. காலேஜ் போனியா? நீ காலேஜ் போன லட்சணத்தை பார்த்தனே. எவன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்த? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்றும் சரியில்லை, பார்த்து நடந்துக்க. ஏய், நம்ம அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த வீக் எங்கேயாவது வெளியே போலாமா? போலாம். உங்க வீட்ல என்ன சொல்லுவேன்? எங்க வீட்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிடுறேன், சொன்னா நம்பிடுவாங்க. அப்போ ஓகே, போலாம். சரி, பை. லவ் யூ. குட் நைட். ஓகே. மா, போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏய் நில்லு, எங்க போற? காலேஜ் போறேன். சண்டே கூட உனக்கு காலேஜ் இருக்கா? ஆமா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. எங்க மேம்க்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஏண்டா, அவதான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்கறால, அப்புறம் ஏன் மேமுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? பிள்ளை மேல நம்பிக்கை இல்லையா? மா, ஸ்பெஷல் கிளாஸ்ல ஒரு மண்ணும் இல்லம்மா. என் கூட சேர்ந்து ஊர் சுத்த போறா. ஏய் என்ன, நானும் கொஞ்ச நாளா பாத்துருக்க, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. ஆமா, நான் அவனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி பேசுற? என்ன பேசிட்டு இருக்க? தகப்ப இல்லாத பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சுடி. உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்குறதுக்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் தெரியுமா? அண்ணன் கூட மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு எதுக்கு பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிருக்க? மா, இப்ப என்னமா, யாரும் பண்ணாதவா பண்றேன், உனக்கு என்ன? எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் தான் முக்கியமா? ஏண்டி, எங்களை காட்டிலும் எங்கேயோ இருந்து வந்து அவனுக்கு முக்கியமா போயிட்டானா? அவன் தான் முக்கியம். அப்புறம் இங்கே நிக்கிற, அவங்க கூட போ. குடி குடி, போய் அவங்க கூட இருந்துக்க. மா போமா. ஹலோ, எங்க இருக்க? பேபி, நான் உங்க வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. ஏய், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் வந்துட்டு இருக்கேன், நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி வா. ஏய், என்னாச்சு? எங்க வீட்டுல சரி வா, எங்க வீட்டுக்கு போலாம். மா, யாரா அது? மா, நானும் இவளும் லவ் பண்றோம். இவ வீட்டுல ஒத்துக்கல, அதான் என்னைய நம்பி வந்துட்டா. நீதாம்மா எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? யாரோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைம்ப, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? மரியாதையா எங்க கூட்டிட்டு வந்து அங்கே கொண்டு அவளை விட்டுட்டு வரேன். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னைய நம்பி எனக்காக அவ குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காமா, கொண்டு போய் விட்டு வாங்குற? அப்படியெல்லாம் விட முடியாதுமா. அப்படியெல்லாம் விட முடியாதுன்னா நீ அவளோட போயிருடா. வா. இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. இரு, என் ஃப்ரெண்டு கால் பண்றேன். மச்சான். சொல்லு மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? ஏய், பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. எங்க லவ் மேட்டர் அவ வீட்லயும் தெரிஞ்சிச்சு, என் வீட்லயும் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? ரெண்டு பேர் வீட்லயும் ஏத்துக்கலடா. மத்த பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் சேரா டென்ஷன் ஆகாதடா. சே, இப்ப நீ எங்க இருக்க? டேய், இந்த கோயில் கிட்ட தான்டா நிக்கிறோம். சே, உடனே வரேன். டேய் மச்சான், சீக்கிரம் வாடா. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே. என்னாச்சு? என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், வரேன் இருக்கான். டேய், பசங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டேன்டா. இப்போதைக்கு நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஏரியாவில் ஒரு வீடு பார்த்துருக்கேன், அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்துக்கலாம். சரிடா. ஆனா டேய், என்னடா யோசிக்கிற? இல்லைடா, பணம் தேவைப்படுது. என் கையிலே சுத்தமாக பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை வச்சு எப்படியா ரெடி பண்ணுங்க. சரிம்மா, சரி. சரி வா, வீட்டை பார்க்கலாம் அப்படி பின்னாடி.
ஹலோ. மச்சான் டேய் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேன்டா. என்னடா சொன்னாரு? நேரில் வந்து பார்க்க சொன்னாரு. சரியா? சரிடா. லொகேஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேடா. டேய் அப்புறம் மேரேஜ் மட்டும் புதுக்கி வேணாம்டா. ஆமாடா, நானும் சொல்லலான் இருந்தேன். சரி சரி வச்சுட்டா, நீ போய் மறக்காம பார்த்துரு. ஓகேடா, பார்த்துக்கிறேன். பாய். யார் பண்ணீங்க? சார், விஸ்வா அனுப்பிச்சு விட்டான். வீடு வாடகை இருக்கதா சொன்னாங்க. ஆமாப்பா. சரி உள்ள வாங்க. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? சார், இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகாத நம்பி நான் அப்படிப்பா வீடு தர்றது? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியாதுப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வேற எங்கேயாச்சும் வீடு பார்த்துங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எங்க 2 பேர்த்து வீட்லயும் ஏத்துக்கலண்ணா. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ் சார். சரி, இவ்வளவு கெஞ்சுறீங்க, நாங்க சாமி. அட்வான்ஸ் 30,000 ரூபாப்பா. 30,000 ரூபா இருக்கு சார். சரி, மாசம் 1ஆம் தேதி ஆனா வாடகை கரெக்டா கொடுத்துருங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் சார். சரி பாருங்க. வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணே, என்னம்மா பொண்ணு ஓடி போயிட்டாலாமா? ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, என்ன இப்படி பண்ணிட்டா? நான் புருஷன் தான் உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னு பார்த்தா பொண்ணு அப்படியா? ஹலோ. ஆமாப்பா, ஓடி போயிட்டேன். என்னன்றீங்க? உங்க வேலையை பாருங்க. ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும்னு சொன்னல, காசு ரெடி பண்ணியா? கேட்டிருக்கேன், ரெடி ஆயிரும். என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உடம்பு வீக்கா இருக்கு, மந்த்லி ஒன்ஸ் செக்அப் வர சொன்னாங்கல்ல, அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. ரெடி ஆயிரும்மா. உனக்கு எல்லாத்துலயுமே அசால்ட் தான். ஊர்ல எல்லாரும் எப்படி பேசுறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்குன்னு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. உனக்குலாம் என்ன தெரிய போகுது? வீட்டுல சும்மா தானே இருக்க. யாரு சும்மா இருக்கா? உனக்கு மட்டும் தான் அசிங்கமா? நீ மட்டும் தான் உங்க அப்பா அம்மா விட்டு வந்தியா? நான் அப்பா அம்மா விட்டு வரல. நீ தானே பாத்துக்கன்னு சொல்லி கூட்டு வந்த. இப்படி பண்ண என்ன அர்த்தம்? அதுக்காக சும்மா எப்ப பார்த்தாலும் காசு 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 உன்னை எனக்காக கேட்கல, எதுக்காக கேட்கல உனக்கே புரிஞ்சிருக்கும். உன்னை நம்பி வந்த பாரு, எல்லாம் என்ன சொல்லணும். சே, பாத்துட்டு ஏமாத்திட்டு. தம்பி உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காரு. ரவீந்தா, அன்னைக்கு அம்மா உன்னை நான் திட்டேன்னு கோவமா? என் அண்ணன் பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். திடீர்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைமானா என்னால ஏத்துக்க முடியலடா. இப்படி இவகிட்ட வந்து நீ கஷ்டப்படணும் என்ன தலைவிதியா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அவளை அத்துட்டு வா, நான் உனக்கு என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருடா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் வரேன். எங்க அவங்க? போயிட்டாங்க. தூங்கலையா? தூக்கம் வரல. அரவிந்த், எங்க போனா? 1 நிமிஷம். 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 1 நிமிஷ
அரவிந்த் அங்க வந்தானா? இல்லம்மா இங்க வரலையே, ஏன் என்னாச்சு? இல்ல நான் எங்க போனான்னு தெரியல, தேடி பார்த்தா காணோம். இல்லம்மா உங்க 2 பேரையும் பிரிச்சு அவங்க மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அம்மா பிளான் பண்ணிருந்தாங்க. ஒருவேளை அவங்க அம்மா அங்க கூட்டு போயிருப்பாங்களோ. சரிண்ணா. ஏய் இங்கே எதுக்குடி வந்த? அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசிட்டு போனேன். அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா. அவனை நம்பி நான் போனேன்னா, ஆனா அவன் அவங்க அம்மா பேச்சு கேட்டு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டானு. ஏய் ஒன்னாலதான் இந்த ஊருக்காரங்களும் சொந்தக்காரங்களும் ரொம்ப அசிங்கமா போச்சு. மரியாதை ஏஞ்சி போயிரு. யார் அது? நீ பெத்து போட்டியில அவதான். அவதான் அப்பயே செத்துட்டான்னு நான் தலைமுறையிட்டனே. கேட்டுச்சுல, ஏஞ்சி போ. ஏய் வரியா? பத்தலையா? வா. அண்ணா ஏதாவது வேலை இருக்காண்ணா? ஏமா நீ வேற மாசமா இருக்க, எப்படிமா வேலை செய்வா? வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்கோ. அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேண்ணா. எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்றேண்ணா. என்னம்மா சொல்ற? சரி டீ போற வேலை தான் இருக்கு, பாக்குறியா? ஓகேண்ணா, நான் பண்ணுவேன். சரிம்மா. ஒரு டீ. ஏய் நீ இங்கதான் வேலை செய்றியா? அன்னைக்கே என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருந்தனா இங்க வந்து கஷ்டப்படலாம் இல்ல, உன் லைஃப் எப்படியோ மாறி இருக்கும். நீ எத்தனை நாள் தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்காம இருப்ப? இப்பயும் ஒண்ணும் இல்ல. எப்படி உன் கூட வா. இந்த பணத்துக்காக நான் என்ன வேலை வேணா பாத்திருப்பேன், இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஏண்டா உன் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமையில இருந்தா அவங்க கிட்ட இப்படிதான் போய் பணத்தை நீட்டுவியா? ஆம்பளை எல்லாம் பார்த்தாலே இந்தா குடிச்சிட்டு கிளம்பு.